கடைசி நாள் ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். இந்த நாள் வரை 21 நாட்களும் நம்மை நடத்தி வந்ததை நிச்சயமாகவே மறக்க முடியாது. எத்தனையோ தடைகள், எத்தனையோ பாதிப்புகள், எல்லாவற்றையும் தாண்டி வர இன்றைக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கடைசி நாளில் சில பேர் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கும் அந்த மேன்மை நிச்சயமாகவே இருக்கு. வீட்டில் ஜெபிச்சிருப்பீங்க, இன்னைக்கு நேரில் வந்திருக்கிறீங்க. நான் அந்த கடைசி நேரத்தில் அந்த கல்லை பரலோகத்துக்கு போனால் பாருங்க, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மாதிரி இன்றைக்கு வந்திருக்கிற உங்களையும் நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய இடத்துல எழும்பி நின்று நாம் ஜெபித்து, இந்த அற்புதமான ஆண்டவர், உயிர்த்தெழுந்த இந்த இயேசு, ஓ ஹல்லேலூயா, ஓ தேங்க்யூ ஜீசஸ். நிச்சயமாகவே கர்த்தரும் அவருடைய வல்லமையும், இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய மத்தியிலே நிச்சயமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். 21 நாட்களை ஆண்டவரே கடக்க எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைகள் ஏராளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சத்துரு பல காரியத்தை கொண்டு வந்தான். இந்த ஜெபத்தை நிறுத்த வேண்டும் என்பதற்காக பல தடைகளை கொண்டு வந்தான். ஆனால் தடைகளை தாண்டி இன்றைக்கு ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே வெற்றி சிறந்த பிள்ளைகளாக வந்து நிற்க எங்கள் இயேசு எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் இன்றைக்கு அனுபவிக்க ஆண்டவரே, இந்த கடைசி நாட்கள், இந்த கடைசி நாளிலே ஆண்டவரே எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவரே, அந்த பிளஸ்ஸிங்ஸை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. இந்த இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே பலிக்கட்டும் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். உம்முடைய சிலுவையின் மேன்மைகளை நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள, அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, சுகம், ஆரோக்கியம், இது எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள, தரித்திரம் எல்லாம் நீங்கி போக ஆண்டவரே இந்த கடைசி நாள் வரைக்கும் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். ஆனால் அது ஏதோ ஒரு திட்டத்தோடு எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். உம்முடைய ஆண்டவரே செயல்களை எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே சத்துரு தடுத்திருந்தாலும் அந்த தடுத்திருந்த எல்லா காரியத்தையும் முற்றிலுமாக நீக்கி ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இயேசுவை நாங்கள் மகிமைப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம், உயர்த்த வந்திருக்கிறோம் என்ற மேலான எண்ணத்தோடு உம்மை உயர்த்த மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறோம், சொல்லி உயர்த்த போகிறோம். உயிரோடு எழுந்த நம்முடைய ஆண்டவரை சொல்லி உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். 2 கரத்தை வானத்துக்கு நேராய் உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா,
ஆண்டவரே நித்திய வாழ்வை எங்களுக்கு வாங்கி தந்த ஆண்டவரே எங்கள் இயேசுவை மகிமைப்படுத்தி இன்றைக்கும் உம்முடைய வல்லமைகள் குறைந்து போகாமல் பாதாளத்தை மேற்கொண்ட இயேசுவின் வல்லமையினாலே நாங்கள் இந்த கடைசி நாளிலே உம்மை மகிமைப்படுத்தி உயர்த்த எங்களுக்கு நீ கிருபை பாராட்டுவீராக. ஓ thank you Jesus. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ரெண்டு கரத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா. வியாதிகள் விலகும். ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீ உயிர்த்தெழுந்த வல்லமை. அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி எங்கள் தெய்வமே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. Thank you Jesus. எங்கள் தெய்வமே, எங்களுக்காக ஜீவனை தந்து எங்களை வாழ வைப்பவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம். என் நாமத்தை சொல்லி உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே அல்லேலூயா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா. எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யட்டும். ஓ ஸ்தோத்திரம். முழங்கால் யாவும் முடங்குகிற இயேசுவின் நாமத்தில் நாவுகள் யாவும் அறிக்கை செய்கிற. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. எல்லாரும் இணைந்து அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. கரம் தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் நடுவே இருக்கிற எங்கள் அன்பின் இயேசுவே, நீர் கொடுத்த ஆண்டவரே
இந்த வாய்ப்பு, உம்முடைய பாதத்தில் காத்திருக்கிற வாய்ப்பு. ஆண்டவரே, 21 நாட்களும் உம்மை தியானிக்க, உம்மை குறித்து அதிகமாக நாங்கள் பேச எங்களுக்கு நீர் தந்த வாய்ப்பிற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உம்மோடு அதிகமாய் கிட்டி சேர வேண்டும். இன்னும் உம்முடைய பாதத்தை பிடித்து கொள்ள வேண்டும். இன்னும் உம்மை நெருங்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த மாலை நேரத்தில் எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்க, ஆண்டவரே, we know the power of resurrection. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நீர் உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் நிலைமைகளை அறிகிற ஒரு நல்ல தெய்வம் தான் எங்கள் இயேசு. இன்றைக்கு நாங்கள் எந்த நிலையில் வந்து நிற்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறவர். உம்முடைய சிலுவையில் எங்களுக்கு சுகம் உண்டு. உம்முடைய சிலுவையில் எங்களுக்கு விமோச்சனம் உண்டு. உம்முடைய சிலுவை அண்டே வந்து நிற்கிற எங்கள் எல்லாருக்குமே நீர் பதில் தருகிற நல்ல தெய்வமாய் இருக்கிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு அநேக கேள்விகள் எங்கள் வாழ்க்கையில எழும்பிக் கொண்டிருக்கலாம். பிசாசு பலவிதமான நேரங்களிலே நீங்கள் தோற்று போய்விடுவீர்கள், நீங்கள் இதோடு முன்னேறி செல்ல முடியாது, இதோடு அவ்வளவுதான் உங்க கதை என்று அநேக பொய்களை சொல்லிக் கொண்டிருப்பான். ஆனால் இந்த சிலுவை தியான ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற அன்புள்ள பிள்ளைகளே, நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், பிசாசு அநேக பொய்களை சொல்லலாம், ஆனால் உங்களை ஜெயிக்க வைக்கிற வெற்றியின் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நிச்சயமாகவே அதனுடைய மேன்மைகளை வரும் நாட்களிலே நீங்களும் நானும் பார்க்க இந்த இயேசு உதவி செய்கிறவராக இருக்கிறார். யார்கிட்ட போனாலும் விமோச்சனம் கிடைக்காது. ஆனால் இந்த விமோச்சனம் கிடைக்கிற இடத்திற்கு அவரை நம்பி தேடி வந்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். அதற்குள் நாம் பிரவேசிப்போம். எல்லா விதமான காரியங்களையும் நாம் சுதந்தரித்துக் கொள்ளுமோம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை இன்றைக்கு நாம் ருசித்தவர்களாய் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஜீவனுள்ள தேவனுடைய பாதத்தில் நாம் காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம், தியானிப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு கடைசி நாள். ஆண்டவருடைய அந்த பாடும் மரணங்களை நாம் தியானித்து வருகிறோம். ஆன்லைன் மூலமாக பார்க்கிற அருமையான நண்பர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த 21 நாளும் எங்களோடு இணைந்து நீங்களும் இந்த சிலுவையின் தியானத்துக்கு இணைந்து கொண்டதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். வேதத்தில் சொல்கிறபடி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 20 நாட்களும் 21 நாட்களும் நமக்கு இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. இன்னைக்கு உயிர்த்தெழுந்த நாள். இந்த 20 நாட்களும் இதை தியானிக்கும் போது நிச்சயமாகவே ஒரு ஆவிக்குரிய பலன், ஆத்துமாவிலே பலன் உண்டானது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க கேட்க நமக்கு அவ்வளவு பலனை தேவன் தருகிறார். தொடர்ந்து இன்றைக்கு மாத்திரமல்ல, ஆண்டவருடைய இந்த சிலுவை தியானத்தை நாம் தினமும் நம்ம வாழ்க்கையில தியானிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஒரு ஊழியர் சொல்லுகிறார், எப்பொழுதுமே காலையிலே எழும்பின உடனே நம்ம பாணின வேகமாக போய் முகத்தை கழுவிட்டு வந்து உட்காந்து ஒரு 2 நிமிஷம் வேகமாக ஜெபம் பண்ணிட்டு அப்படி எந்திரிச்சு ஒரு வசனம் ஏதாவது வாசித்துட்டு அப்படி ஓடி இருப்போம்.
அப்படி இல்லை, நம்ம அதிகாலையில் தேவனை தேட வேண்டும், அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். ஆமென். ஆமா, அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து சிலுவை பாடுகளை ஒவ்வொன்றாய் தியானித்து, கர்த்தர் எனக்காக இந்த சிலுவையில் சம்பாதித்து வைத்த அந்த மாபெரும் மீட்பை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அது மட்டுமல்ல, தியானித்து விட்டுறக்கூடாது. ஒரு வசனம் சொல்லுகிறது இல்லை, இந்த பவுல் இப்படி சொல்றாரு. அதில் நம்ம வாசிக்கும் போது கலாத்தியர்ல வாசிக்கின்றோம், 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட நம்ம வாழ்க்கையை சிலுவையிலே அறைந்து விட வேண்டும். ஏன்னா நம்ம மாம்சம் ரொம்ப பலவீனமானது, தேவையில்லாத காரியத்தெல்லாம் நம்ம செஞ்சிருவோம். ஆனால் ஆண்டவர் கரத்தில் நம்ம நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஒப்பு கொடுத்து நாம் அவருடைய அந்த சிலுவை தியானத்தை தியானித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்ம சரீரம் ஆவி ஆத்துமாவை அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு அந்நாள் முழுதும் ஜீவிக்கும் போது ஆண்டவர் ஆவிக்குரிய நிலையிலே நம்ம வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்றது நாம் அல்ல, இயேசு நமக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறார். இப்போ யாரு நம்ம? நான் இல்லை, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். ஆமென். அந்த ஒரு சிந்தை நமக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அந்த வேதத்திலே நம்ம அப்படி பார்க்குறோம். இந்த சிலுவையின் மாதிரி நம்ம கற்றுக்கொண்டோம் இத்தனை நாட்களும். அதிலே நமக்கு ஆண்டவர் சிலுவையின் மூலமாக முற்றிலும் நமக்கு இந்த பாவத்திலிருந்து விடுபட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அது ஒரு நாள் முடிஞ்சிருதா? இல்லை, தொடர்ச்சியா நம்ம வாழ்க்கையில உலகத்திலே வாழ்கிறதுனால நமக்கு நிறைய அசுத்தங்கள் பாவங்கள் நம்மை சுற்றி அப்படி இருந்துட்டே இருக்கு. இன்னொன்று நான் சொல்றேன், நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எந்த பாவத்துக்கு நாம் அடிமையாக இருந்தோமோ அந்த பாவத்துக்கு மறுபடியும் நம்மை அடிமைப்படுத்த பிசாசு ஒவ்வொரு நாளும் நம்மை தூண்டிகிட்டே இருப்பான். அவனுக்கு தெரியும் நம்ம பலவீனம் எதில் இருக்கு, எப்படி நாம் விழுந்தோம், எப்படி தேவனை விட்டு விலகினோம். அதை வச்சு தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு சோதனை வந்துட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக நம்ம ஒப்பு கொடுத்து அவர் நம்முடைய வாழ்க்கையில அதற்காக நாம் போராடி ஜெபித்து ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம் பரிசுத்தத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நிறைய உலகத்தில் பார்க்கும்போது நிறைய இப்படிப்பட்ட அசுத்தங்கள் பாவங்கள் நம்மளை எப்பவுமே என்ன செய்யும்? அப்படி அலை போல மோதிட்டு வந்துட்டே இருக்கும். ஆனால் நம்ம கடைசி மட்டும் இந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டு ஆண்டவர் வரும் வரைக்கும் நம்மை அர்ப்பணித்து நாம் ரொம்ப ஜாக்கிரதையோடு வாழ்வது தான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. தேவன் அதற்காகவே நம்மை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்தார். ஆமென். மறுபடியும் நம்ம போய் அதில் சிக்கி வாழக்கூடாது. இல்லை, அதிலிருந்து விடுபட்ட நாம் நம்ம பரிசுத்தத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். நமக்கு எப்படிப்பட்ட பாவ காரியங்கள் நமக்கு எதிராக வந்தா கூட அது வரும். ஆனாலும் அதாவது ஒரு ஒரு பாஸ்டர் சொன்னாரு, மேலே காக்கா பறக்கிறதுக்கு இடம் கொடுக்கலாம், ஆனால் கூடு கட்ட இடம் கொடுக்கக்கூடாது. இல்லை, அந்த மாதிரி தான் நம்ம மேலே எத்தனையோ உலக காரியங்கள் அசுத்தங்கள் எல்லாம் அப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் கூடு கட்ட இடம் கொடுத்துட்டா அங்கேயே உட்காந்து அது குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவ்வளோதான். இல்லை, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதனால நம்ம அனுதினமும் அப்படி நம்ம ஏதாவது தவறி அப்படியெல்லாம் செஞ்சுட்டே இருந்தோம்னா இயேசுவை நாம் சிலுவையிலே
அறைவதற்கு நாம் மறுபடியும் மறுபடியும் அதை செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் மிகவும் ஜாக்கிரதையோடு கூட இந்த காரியத்தை செய்வதற்கு நமக்கு உதவி செய்வார். அடுத்து நம்ம பாடுகள், நமக்கு நிறைய உலகத்தில் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நிறைய பாடுகள் வருகிறது இல்லை? இயேசு எவ்வளவு பாடுபட்டார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்குறோம். ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு நான் அந்த பகுதியை வாசித்துட்டு இருக்கும்போது, பச்சை மரத்துக்கே இந்த பாடு என்றால் பட்ட மரத்துக்கு என்ன செய்யாமல் இருப்பார்கள்? சில நேரத்தில் காரணம் இல்லாமல் சில நேரத்தில் பாடுபட வேண்டியதாக இருக்கும். சில நேரத்தில் ஏதோ தவறு செஞ்சுட்டா அதுக்கு சில போராட்டங்கள் வரும். இப்படி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம பாடுகள் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டே இருக்கு. இயேசுவும் அப்படிதான் போனார் சின்ன வயசுல இருந்தே. அது அவருக்கு அதிகமாக இருந்தது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கே இவ்வளவு கஷ்டம் பாடுகள் என்று சொன்னால் உங்களுக்கும் அது வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். ஆகவே இயேசு எப்படி சரீர ரீதியாக பாடுபட்டார், மன ரீதியாகவும் அவர் பாடுபட்டார். அப்படிதானுங்க. சில நேரத்தில் நம்ம ஏதாவது பேசிட்டாங்கன்னா என்ன ஆயிரும்? மன ரீதியாக பாதிக்கப்பட்டுரும். உடல் ரீதியாகவும் நமக்கு பாதிப்பு இருக்கும். ஒவ்வொரு காரியம் வரும்போது மனசும் சரீரமும் ரெண்டும் அப்படியே ரெண்டும் இணைஞ்சு செயல்படுறது போல நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அப்படியே இந்த சரீரம் தோய்ந்து போயிடும். இந்த மன ரீதி என்ன ஆகுது? ரொம்ப வேதனைக்குரியதாக மாறிடுது. என்ன செய்யறது? அப்படியே ஆஃப் ஆன நிலையில் இருப்போம். இயேசுவம் அந்த பாதையிலே அவர் கடந்து போனார். அதே போல நமக்கும் வரும். ஆனாலும் அதற்காகவே அவர் முள்முடி ஏற்றுக்கொண்டார். அதிலிருந்து வடிகிற அந்த ரத்தம் நம்முடைய சிந்தையை அது தெளிவுள்ளதாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. அதை நாம் தியானித்த ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா என்று சொல்லி ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் அதை சகிக்கிற தன்மை அவருக்குள்ளே இருந்தது. மன ரீதியாக வந்தது, உடல் ரீதியாக வந்தது. சகிக்கிற தன்மை நமக்கு வரணும், அப்படி தானே? ஆமாம். நிறைய நேரம் அது ஜெபம் பண்ணி தான் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நிறைய பாடுகள், ஆண்டவர் என்ன வந்தாலும் நான் உமக்காக என்ன செய்யணும்? இந்த பாடுகளை சகிக்கணும். சகிப்புத்தன்மை ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆமென். ஆமா, அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்ம அந்த சகிப்பு தன்மையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே ஆண்டவர்கிட்ட வருகிற நாட்களில் கூட நீங்க அப்படி தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பாடுகள் வரும்போதெல்லாம் ஆண்டவர் சகிக்கிற ஒரு தன்மையை ஆண்டவர் தருவார். ஆமென். ஆண்டவர் நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படும். அடுத்ததாக தியாகம், சாக்ரிஃபைஸ். அது நம்ம ஆண்டவர் எப்படி மனுக்குலத்திற்கு தன் ஜீவனை கொடுத்து அவர் மீட்டு எடுத்தாரோ, அவர் சுய லாபத்துக்காக அவர் செய்யவில்லை, மற்றவர்களுக்காக தான் அதை செய்தார். ஆமென். ஆமா, அவருக்காக அவர் பாடுபடல. அவர் பாடுபட வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. அவர் ரொம்ப பரிசுத்தமான தெய்வம். அதற்காகவே அவர் உலகத்திலே வந்தார். ஆகவே அவர் அது தன்னையே அவர் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார், பிறருடைய நன்மைக்காக. சொல்லுங்க, பிறருடைய நன்மைக்காக. ஆமென். தனக்காக இல்லை, பிறருடைய நன்மைக்காக. தேவனுடைய பிள்ளைகளும் அதே சிந்தை நமக்கு வரணும். ஆமென். இந்த சிலுவை நம்ம பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவர் இப்படி மற்றவர்களுக்காக இப்படி நன்மை செய்தாரே, தியாகம் செய்தாரே, நானும் அப்படி இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லணும். மத்தேயு 28:20 நினைக்கிறேன், அதுல வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம்
சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. இயேசு எப்படி நமக்கு ஒவ்வொரு காரியங்களை வேதத்தின் மூலமாய் கற்றுக் கொடுத்தாரோ அதுபோல நாமளும் மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லிட்டே இருக்கணும். இப்பெல்லாம் குறைஞ்சு போச்சு. சுவிசேஷம் அறிவிக்கிறது எங்கும் நம்ம யாரும் பார்க்க முடியறதில்ல. முற்காலத்திலெல்லாம் நாங்கள் சின்னதா இருக்கும் போதெல்லாம் பைத்தியம் போல அலைவாங்க, யாருக்கு சுவிசேஷம் சொல்றது. அப்பெல்லாம் ஒரு திறந்த வாசல் இருந்தது. ட்ரெயின், ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாப்ல, இல்ல ஜனங்கள் நடமாடுகிற இடங்களில எல்லாம் சுவிசேஷம் அங்கே போயிட்டே இருந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லாம் தடை செய்து அப்படியே நின்ன மாதிரி இருக்கு. ஆனாலும் நம்ம ரகசியமாக ஆண்டவருடைய அன்பை குறித்து ஒருவருக்காவது ஒரு நாள் சொல்லணும். ஆமென். அது நம் மேல் விழுந்த கடமை. ஆமென். சிலுவை பார்க்கும் போதெல்லாம் அது நமக்கு அந்த இதைதான் போதிக்கிறது. ஆண்டவர் எப்படி மற்றவர்களுக்காக இதை செய்தாரோ நானும் ஆண்டவருக்காக ஜனங்களுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்ம சிலுவை ஜெபம் கொடுத்தோம், அதையாவது நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தெரிந்தவர்களுக்கெல்லாம் ரொம்ப சுவிசேஷம் சொல்ல வேண்டாம். இயேசு உங்களை நேசிக்கிறாரு, உங்களிடத்தில் அன்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. 2 வார்த்தை போதும். அதுவே அவங்கள எப்படியாவது ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். இயேசு என்று சொன்னாலே மாற்றத்தை அவனுடைய வாழ்விலே உண்டாக்க வல்லமையுள்ள வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கடமை நமக்கு எப்பொழுதும் இருக்கிறது என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நன்மை பெற்றிருக்கிறோம். ஆண்டவரிடத்துல நாம் மற்றவர்களுக்கும் என்ன செய்யணும், இதை குறித்து சொல்லி ஆகணும். சொல்லலைன்னா ஒரு நாள் ஆண்டவர் வரும் பொழுது நம்ம வெறும் கையா போக முடியாது. எதை கொண்டு வந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் சம்பாதித்த எந்த பொருளும் நம்ம கூட வராது. ஆனா ஒரு ஆத்துமா அதுதான் நம்ம கூட வரும். நம்ம பின்னாடி வந்து நிற்பாங்களாம், இவங்க தான் எனக்கு சுவிசேஷம் அறிவித்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வரும்போது அவர் சமூகத்தில் போய் நிற்கும் போது அவர்கள் தான் நமக்கு வந்து சாட்சி சொல்லுவார்கள். ஆமென். ஆத்துமாக்கள் விளையேற பெற்றது. நாம் கவலையற்று இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம கவலை உள்ளவர்களாய், வேற எதுக்கு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நம்முடைய கவலையெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு. ஆமென். நம்ம கவலைப்பட வேண்டிய குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு எல்லா பாரத்தையும் அவர் மேல வச்சுட்டு ஆண்டவர் சொல்றார். மத்தேயு 11:28 சொல்லும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். கீழே வாசிக்கும் போது இருக்கிறேன், ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். கடைசியில சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயிருக்கும் என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சுமை நம்ம மேல ஏற்றுக்கிட்டு நம்முடைய சுமையெல்லாம் அவர் மேல வச்சிருங்க. ஆமென். குடும்ப பாரத்தை அவங்க மேல வச்சிருங்க, ஆண்டவர் மேல. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஏதாவது இருக்கா? இல்லவே இல்லை. ஜெபத்துல நடக்காது என்ற ஒரு காரியமும் இதுவரைக்கும் இல்லை. நம்ம எதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அதற்கெல்லாம் ஜெபிப்பதற்கு மேலாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த காரியத்தை நம் மனதில் வைத்துக் கொள்ளுவோம். அது மட்டுமல்ல, தாழ்மையும் கீழ்ப்படிதலும் நமக்கு எப்பொழுதும் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில தாழ்மையோடு நடக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். ஆமென். தாழ்மை இயேசுவிடத்தில் அதுதான். அவர்கிட்ட ஒரு பக்கம் தாழ்மை, ஒரு பக்கம் கீழ்ப்படிதல். இது ரெண்டும். பிதாவுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தாராம். அவர் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அவர் எல்லாவற்றிலும் பாருங்க கீழ்ப்படிந்தவராகி சிலுவையின் கடைசி முடிவு பரியந்தம் அவர் என்ன செய்தாரா? அவர் கீழ்ப்படிந்தவராகி
தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார், தாழ்த்தினார் என்று சொல்லி இருக்கு. ஆகவே ஆண்டவரே அப்படி இருக்கும்போது நமக்கு ஆவிக்குரிய பெருமை வந்துடக்கூடாது. நமக்குள்ளே அந்த பெருமை வரும்போது தட்டி அப்படியே உட்கார வைக்கணும். பெருமைப்படுவதற்கு எதுவுமே நம்ம கிட்ட இல்லை, எல்லாம் ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டது தான் நம்ம எல்லாமே. ஆமென். ஆகவே ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் காரணர் இல்லை, நீங்க தான் அது காரணர் என்று சொல்லி ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து நம்ம கீழ்ப்படிதலோடு நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, கடைசியாக அமைதியாக அந்த பாடுகள் அந்த நேரத்தில் எல்லாம் இயேசு ரொம்ப அமைதியா இருந்தார். ஆமா, நமக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்ம ரொம்ப அமைதியாயிரணும். சில நேரத்தில் தவறியதாக பேசுகிறோம் இல்லை? ஆமா, அமைதி. ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது, நாங்கள் கூட இந்த சபை காரியம் வரும்போது நிறைய பேசிட்டே இருப்போம், கஷ்டமா இருக்கும். ஏதாவது தவறி பேசிடும், இதெல்லாம் அவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்ட்டுலாம். அதெல்லாம் இல்லாம அமைதியாய் ஆண்டவர் சமூகத்துல இருக்க வேண்டும். பாடுகள் நம்ம கஷ்டத்தின் வழியா போகும்போதெல்லாம் ரொம்ப அமைதி, இயேசுவை போல நம்ம அமைதியில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியாக சிலுவையின் மூலமாக நமக்கு இது முன்மாதிரியை கர்த்தர் இப்படி நமக்கு வைத்து விட்டு போயிருக்கிறார். இயேசு தான் நமக்கு முன்மாதிரி. ஆமென். அவருடைய அடிச்சுவடுகளை எல்லாம் நம்ம பார்க்கும்போது அதன்படியே நடந்தா போதும். யாரையும் நாம் பின்பற்ற வேண்டாம், அப்படி தானே? ஆமா, யாரையும் பின்பற்ற வேண்டாம். ஆண்டவரை பின்பற்றினால் நமக்கு அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இப்படி நாம் நடக்கும்போது நிச்சயமா நம்ம ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்களாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடைசியாக உயிர்த்தெழுதலின் மூலமாய் நமக்கு வர நன்மை ஒரு 2-3 மாத்திரம் சொல்லி முடிச்சுறேன். முதலாவது, பிசாசின் மேல் ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் பாருங்க, சாத்தானின் தலையை சிலுவையிலே நசுக்கிட்டார். அதுக்கு முன்ன தலையை வச்சுட்டு ஆடிட்டே இருந்தோம். ஆனா ஆண்டவர் அன்றைக்கு எப்போ சிலுவையில் அறையப்பட்டு 3ஆவது நாள் உயிர் தெழுவதற்கு முன்பாக மரித்து என்ன பண்ணினார் ஆண்டவர் என்று சொல்லி சிலரெல்லாம் கேட்பாங்க. ஆனா பாதாளத்துக்குள்ள போய் அவர் மரித்தவர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவித்தாராம். அறிவிச்சு அங்கிருந்து அந்த சாத்தானுடைய கையில் இருக்கிற அந்த திறவுகோள், முதல் பாதாளத்துக்குரிய திறவுகோள் பிசாசின் கையில் இருந்தது. ஆனா இப்போ ஆண்டவர் பாருங்க, அதுதான் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துல சொல்லும் போது 1ஆம் அதிகாரத்துல, நான் பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை இது பாருங்க, அவ்வளோ உள்ள போய் அவனோடு போராடி அவன் கையில் இருந்த அந்த கீயை எடுத்துட்டு மேல வந்துட்டார். ஜெயித்து அவனை நசுக்கி போட்டு கீழே மேல வெற்றி வேந்தராக ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் ஆண்டவர் செய்தது. நான் நினைக்கிறேன், ஏன் ஆண்டவர் அவனுக்குள்ள அவ்வளவு வல்லமையா? நம்முடைய ஆண்டவர் அதை விட வல்லமையானவர் தான். ஆனா அவனை ஆண்டவர் அப்படியே அவங்கிட்ட அந்த வல்லமை வாங்காம கீழே தள்ளிட்டார். எப்பவுமே ஆண்டவர் கொடுக்கறதுல தான் உண்மையா இருப்பார், வாங்கவே மாட்டார் கொடுத்ததை. ஹல்லேலூயா. ஆமா, அப்படியே வந்தான் கீழே. இப்படியெல்லாம் உலகத்தை ஆட்டி படைச்சு ஆண்டவருடைய படிச்சுட்டே இருந்த ஆண்டவர் கீழே இறங்கி வந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே நமக்கும் பிசாசின் மேல பயம் இருக்கவே கூடாது. சத்ருவின் மேல நமக்கு அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென். அவனை நசுக்க வேண்டும். அவனுடைய கிரியைகளை அழிப்பதற்கு தேவன் நம்ம கையில வல்லமை தந்திருக்கிறார். லூக்கால தான் சொல்றார் ஆண்டவர், சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்காக ஒரு நல்ல வல்லமை பெற்றவர்கள் தான் வேண்டும் என்று இல்லை.
எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எங்கெல்லாம் இருக்கிறாரோ, ஆவியானவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் பயங்கரமான வல்லமை இருக்கிறது. அந்த இடத்துல எல்லாம் பிசாசு கொஞ்சம் கொஞ்சம் வாலாட்டிட்டே இருப்பான். ஆனால் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அவனோடு போராடி மேற்கொள்ளுகிற வல்லமையை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நமக்கு அதன் மேல ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சிலுவையில் நமக்கு சம்பாதித்த இந்த பெரிய மீட்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, வியாதியிலிருந்து ஆண்டவர் நமக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ரோமர் 8:11 வாசிக்கும் போது அங்கே சொல்லி இருக்கிறது, உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். ஆமென். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆகவே சில நேரத்துல நம்ம நினைக்கிறோம் வியாதி சுகமாக மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நான் கேள்விப்பட்டது, எங்க ஊர்ல, எங்க பெங்களூர்ல ஒரு வியாதி மோசமா ரொம்ப பயங்கரமான வியாதி வந்துட்டா தொடர்ந்து ஒரு 10-15 வசனங்களை, வியாதிக்குரிய அந்த வசனங்களை எடுத்து அதை ஒரு பேப்பர்ல எழுதி தினந்தோறும் 3 வேளை நம்ம எப்படி சாப்பிட்றோம் இல்ல, காலையில மத்தியானம் நைட்டு 3 வேளை அதை தியானித்து கொஞ்சம் கொஞ்சமா அதை என்ன செய்யணுமா, உள்ள அசை போடணுமா. அந்த வார்த்தை உணவு எப்படி நமக்குள்ளே போய் அது நல்லா அசை போட்டு நரம்புகளுக்குள்ளே சதைகளுக்குள்ளே ரத்தமாக மாறி அது எப்படி பாய்ந்து நமக்கு ஒரு பலனை கொண்டு வருகிறது போல தேவனுடைய வார்த்தை கூட அப்படிதான். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறதில்ல, அப்படி நம்ம வேதத்தை என்ன செய்யறதில்ல, அதை எடுக்கிறதுல நம்ம அவ்வளவுதான் பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறமே தவிர அந்த பலவீனத்துக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த சுகத்தை, ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற அந்த வல்லமையை நாம என்ன செய்யறதுல அனுபவிக்க தவறிவிட்டோம். அதுதான் உண்மைங்க. என் வாழ்க்கையில கூட அதுதான். இப்போ நானும் அதை மறுபடியும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். மறுபடியும் அப்படி நான் வரணும் ஆண்டவரே. இந்த வியாதின்னு சொல்லி நம்ம அதையே பாட்டு பாடிட்டு இருக்கிறோம். வியாதியின் மேலேயே கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நாங்க சின்னதா இருக்கும்போது ஏஞ்சல் அவளுக்கு ரொம்ப அந்த போராட்டம் இருந்தது. அது என்ன சொல்றதுன்னே தெரியல. ஸ்கூல் போக முடியல, இரவில் தூங்க மாட்டா, மூச்சு விட முடியாது. ஒரு 5 வருடங்கள் அவ பட்ட பாடுக்கு அளவே இல்லை, அப்படி இருந்தது. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வீட்டில் தான் வச்சுட்டு அவளை குழந்தை போல அவளுக்காக ஜெபித்து, நாங்களும் பாஸ்டரும் உபவாசித்து சாப்பிடவே மாட்டோம். தினம் அவளுக்காக ஜெபித்துட்டே இருப்போம். அவளுக்கு அப்படித்தான் நல்ல அந்த வியாதிக்குரிய வாக்குத்தத்தங்கள், சாத்தான் மேல் இருக்கிற அந்த அந்த வெற்றியின் வாக்குத்தத்தங்கள் இதெல்லாம் பொறுக்கி நல்ல டைரியில எழுதி அதை ஒவ்வொன்றா படிக்க சொன்னோம். நிறைய வசனங்களை படித்து மனப்பாடம் பண்ணிட்டே இருந்தா. ஆண்டவர் சீக்கிரத்தில் அவளுக்கு விடுதலையை தந்தார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இனி வருகிற நாட்களிலே நாம அப்படி பிராக்டிஸ்ல வந்துடலாம். ஆமென். இன்னைக்கு நிறைய டாக்டர்கிட்ட போய் நிறைய மாத்திரை சாப்பிட்டு சரீரமெல்லாம் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு எத்தனையோ பேர் கஷ்டப்படுறத நம்ம பார்க்குறோம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இங்கே வேதத்தில் அநேக மாத்திரைகளை நமக்கு வச்சிருக்கிறார். ஒவ்வொரு வியாதிக்கும் மாத்திரை இருக்கு. ஆமென். 39 அடி ஏன் என்று சொன்னால் 39 அடி பயங்கரமான வியாதிக்கான அந்த 39 அடியை ஆண்டவர் தம்முடைய தோளிலே அவர் அடி வாங்கினாராம். எவ்வளவு வேதனையா. இன்னைக்கு நம்ம டாக்டரையே நம்பிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நினைப்பாரு, நான் இவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கிறேனே, இதை நினைக்க மாட்டேங்கிறாங்க இல்ல. நம்ம இனி வர காலங்களிலே அப்படி பிராக்டிஸ் பண்ணுவோம். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையில் எவ்வளவு வல்லமை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.
முடியலன்னா பாஸ்டர்கிட்ட இங்கே வந்து ஜெபம் பண்ணலாம், நீங்களே ஜெபம் பண்ணலாம். உடனே சுகம் இல்லைன்னா டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்றோம், டாக்டர்கிட்ட பார்த்தீங்களா அப்படின்றோம். முதல்ல இங்கே வரணும், வந்து ஜெபம் பண்ணிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. இனி வருகிற காலங்களிலே தேவனுடைய வார்த்தையிலே எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து அதை செயலாற்றுவோம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு நல்ல சுகத்தை தருவார். ஆமென். அது மட்டுமல்ல, பறைசாற்றுதல் நான் சொல்லிட்டேன் அப்பவே. இது வந்து நமக்கு சமுதாயத்தில் ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டத்திலே நமக்கு ஒரு பங்கை வச்சிருக்கிறாரு. அதை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க தேவன் உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காரியத்தில எல்லாம் நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக நம்ம வாழும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சிலுவையில் நமக்கு ஆண்டவர் சம்பாதித்த அநேக ஆசீர்வாதங்களை, வல்லமை அதிலே நம்ம பார்த்தோம். ஆண்டவர் சிலுவையில் வெற்றி சிறந்தவராக எழுந்து என்னென்னலாம் செஞ்சு வச்சிருக்கிறாரு நமக்கு என்பதையும் நம்ம பார்த்தோம். நிறைய இருக்கு, சொல்லிட்டே போகலாம், ஆனால் டைம் இல்லை. நம்ம எல்லாரும் எழுமி நின்று அப்படி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம உள்ளத்தில் பதிக்கப்பட்டதாக இருக்கட்டும். தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். பிதாவாகிய தேவன் குமாரனை நமக்காக கொடுத்தது அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. சிலுவை பற்றி அந்த உபதேசம் நமக்கு எவ்வளவு நன்மையே ஆண்டவர் வச்சிருக்கிறார் இல்லை? இத்தனை நாளை நம்ம தியானித்தோம். இன்றைக்கு உயிர்த்தெழுதல் நமக்கு உண்டு. இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே பயத்தை நம்மை விட்டு நீக்குகிறார், சமாதானத்தை நமக்கு வைத்து விட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. தடை கற்கள் நீக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் அதில் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தடைகள் இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. நம்முடைய சிலுவை உபதேசத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரே பாவங்களுக்காக நீர் பரிகாரத்தை எங்களுக்கு உண்டு பண்ணி தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. எங்களுக்கு பெரிதான ஒரு ரட்சிப்பை உண்டாக்கினீரே, உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாடுகளை சகிப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே பாடுகளை நான் சகிக்கணும். இப்படிப்பட்ட பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் அவையெல்லாம் நான் சகித்து உமக்காக முன்னேறி செல்லணும்ப்பா. அதே போல தியாகமாய் நம்மை ஆண்டவர் எப்படி மனுக்குலத்திற்காக தன் ஜீவனை கொடுத்தார், அதுபோல நாம பிறருடைய நன்மைக்காக தியாகம் செய்யணும். நமக்கும் அது ஒரு சவாலாக கர்த்தர் வைத்து விட்டு போயிருக்கிறார். நமக்கு ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, அநேகருக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவளாய் என்னை மாற்றுங்கப்பா சொல்லி ஜெபம் பண்ணுவோமா. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. தாழ்மையும் கீழ்ப்படிதலையும் நான் இதன் மூலமாய் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்பா. என் வாழ்நாள் முழுவதும் தாழ்மையே ஆண்டவரே என் வாழ்க்கையா இருக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் கீழ்ப்படுகிறவளாய் நான் இருக்கட்டும் அப்பா என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே தாழ்மை எனக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே தாழ்மை கொடுங்க. நான் உயர தாழ்ந்துட்டே போகணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசு ஒரு நாள் கூட தன்னை குறித்து மேன்மையாக பேசினதை நாம் எங்கும் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நான் எப்பொழுதுமே உம்மை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் அப்பா. தாழ்மையாய் இருக்கணும். இயேசுவே கீழ்ப்படிதலை எனக்கு கற்றுத்தாரும். எல்லாவற்றிலும் நான் கீழ்ப்படிந்து நடக்கணும் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கீழ்ப்படிந்து நான் நடக்கணும் ஆண்டவரே, கீழ்ப்படிந்து நடக்கணும். பாடுகள் வரும்போது அமைதியா இருக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அமைதியா இருக்கணும்ப்பா. எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஜெபம் பண்ணுங்க அப்பா. இது வரைக்கும் நம்ம எத்தனையோ காரியத்துல
பாடுகளை சகிக்க முடியாமல் ஏதோ பண்ணிட்டோம். ஆனால் இந்த சிலுவை அந்த உபதேசம் நமக்கு பாடுகளிலே அமைதியா இருக்க கற்றுக் கொடுக்கிறது. இயேசு இத்தனை பாடுகள் மத்தியிலும் வாயை ஒன்றும் திறக்கவில்லை, அமைதியா இருந்தார், வாய் திறவாத ஆட்டை போல இருந்தார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, பாடுகள் மத்தியிலே நான் ஆண்டவரே அமைதியா இருக்கணும்ப்பா, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுப்போம். கடைசியாக நம்ம சிலுவையின் பாடுகள் வழியா நம்ம இதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு செய்கின்ற ஒரு உறுதிமொழி. ஆண்டவரே, இந்த சிலுவையில் எனக்கு சம்பாதித்து கொடுத்த இப்படிப்பட்ட நன்மைகளை நானும் பின்பற்ற வேண்டும். ஆண்டவரே, பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் நமக்கு பிசாசிலிருந்து நமக்கு விடுதலை ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவன் மூலமாய் வருகிற எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். அது மட்டும் இல்ல, வியாதி கஷ்டங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய அந்த தழும்புகள் நம்மை சுகமாக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. அடுத்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடை கற்களும் கர்த்தர் மாற்றி ஒரு ஜெயத்தை நமக்கு தரப்போகிறார். நம்ம வாழ்க்கையில் என்ன தடைகள் இருக்கோ அதெல்லாம் உடைத்து நம்ம வாழ்க்கை வெற்றியாய் தேவன் கொண்டு போக போகிறார். கர்த்தர் நல்லவர். நாம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அந்த நல்ல மாலை நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம். உயிர்த்தெழுந்த அந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை துதித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். சொல்லுங்க, ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவன் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவன் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவன், பாதாளம் ஜெயித்தவன் நம் இயேசுவே. வல்லமை உடையவன், சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட, வீரமாய் எழுந்தாரே. வல்லமை உடையவர், சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட, வீரமாய் எழுந்தாரே. எழுந்தார், எழுந்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவன் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவன். கைகளை தட்டி பாடுவோம். உயிரோடு எழுந்தவன், ஒரு புது பலன் நம் இயேசுவே. ஹல்லேலூயா. நல்ல துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் இந்த 21 நாள் நம்முடைய வாழ்க்கையில் கல்வாரி தியானம், கொள்கதா அனுபவத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். அவர் போன பாதைகளில் தான் இன்றைக்கு நீங்கள் நானும் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் நிச்சயமாய் உங்கள் கஷ்டத்தை அவர் அறிவார், உங்கள் வேதனை அறிவார். ஓ சாத்தானின் தலையை நசுக்கி, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று
ஆண்டவர் ஜெயித்த ஆண்டவர் இன்றைக்கு நாள் நம்மோடு கூட வருகிறார். இந்த கடைசி நாளில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜெப கூடுகையை ஆண்டவர் நமக்கு தந்ததற்காக ஆண்டவரே, இந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடும்படியான ஒரு பாக்கியத்தை நீங்களுக்கு அருளினபடினாலே எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கல்லறை திறந்தது, காவலர்கள் நடுங்கினார்கள், சாத்தானை ஜெயித்து உயிரோடு எழுந்திருப்பா. இன்றைக்கு எங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் அசைவதாக. ஓ, உம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுப்பீராக. அவர்கள் எதிர்பார்த்து எந்த நோக்கத்தோடு இந்த 21 நாட்கள் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டார்களோ அதுக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். எங்கள் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பித்ததற்காய் ஸ்தோத்திரம். பலவீனங்களை எல்லாம் நீர் மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் சுகத்தோடும் சமாதானத்தோடு அனுப்பும். உயிர்த்தெழுந்த அந்த நாளில் காலை நேரத்திலே சீசத்து பயந்து கொண்டிருந்தவர்களுக்கு சமாதானம் என்று சொன்னீரே, எல்லா பயத்தை நீக்கி ஒரு சமாதானத்தை ஆண்டவர் அருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த 21 நாட்கள் எவ்வளவோ தடைகள், ஆனாலும் தடைகள் நீங்கி இந்த வெற்றியாய் இந்த ஜெபத்தை முடிக்க உதவி செய்தேன். இந்த உஷ்ண காலத்திலே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்தருளும். பரீட்சையில வெற்றியை தாரும் ஆண்டவரே. பிஸ்னஸை ஆசீர்வதியும். இப்பொழுது அவர்கள் போய்கொண்டிருக்கிற அந்த நெருக்கத்தின் பாதையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினால் ஆகும் என்று சொன்னீரே. நம்முடைய ஆவியானுடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்கி வருவதாக. ஓ ஹல்லேலூயா. பெரிய பர்வதமாய் இருக்கிற ஆண்டவரே, அந்த இடத்திலே நம்முடைய பிரசன்னத்தால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகும். இன்றைக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக ஒன்றுமில்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்பாக ஒன்றுமில்லை. அவைகளை நாங்கள் சிறைப்பிடிக்கிறோம், அழிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வந்த ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த 21 நாட்களும் மைக் செட் மியூசிக் ஆண்டவரே, இந்த சேர் போடுவது, சர்ச்சை திறந்து காரியங்களை கவனிப்பது, யாரெல்லாம் உதவியாக இருந்தார்களோ அவர்கள் எல்லா குடும்பத்தையும் ஆண்டவர், ஊழியக்கார் குடும்பத்தை போஷிப்பது, மற்ற எல்லா விதத்திலும் ஒத்தாசையாக இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, தொடர்ந்து நடத்துவீராக. இந்த மாத கடைசியில் வந்திருக்கிறோம். நாளை வாக்குத்தத்த ஆராதனை ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் எங்களை அதிசயமாய் கர்த்தர் நடத்துவீராக. மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த 21ஆம் நாள் ஜெபத்தில் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். Praise the Lord. God bless you.